தமிழக அரசியலில் பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் நாளுக்கு நாள் பெரும் புயலை கிளப்பி வரும் நிலையில் எதிர்க்கட்சியான திமுகவிற்கு எதிரான வலுவான ஆதாரங்களை திரட்டி அடுத்த கட்ட அதிரடி திருப்பத்திற்கு தமிழக முதல்வர் விஜய் தயாராகி வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தால் நீட் தேர்வு வைத்து அரசியல் செய்யலாம் என நினைத்த திமுகவையும் அவர்களை சுற்றியுள்ள நபர்களையும் கண்கொத்தி பாம்பாக சுற்றி வருகிறது அமலாக்கத்துறை. நீட் தேர்வு போராட்டத்தின் போது பாகிஸ்தான், தலித் என பிரிவினை பேசியது யார் யார் என்ற லிஸ்ட் டெல்லிக்கு சென்றிருக்கிறதா? நீட் தேர்வை வைத்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கலாம் என நினைத்த திமுகவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இயக்குநர்கள், நடிகர்கள் என பலர் கலந்து கொண்டாலும் நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. இந்த நிலையில் பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை டெல்லியும் கையில் எடுத்திருக்கிறதா? ஏற்கனவே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய முதல்வர் விஜய், முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசு துறைகள், திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் முறைகேடாக வசூலிக்கப்பட்ட பெருந்தொகைகள் மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் அரசு கருவூலத்திற்கு திரும்ப கொண்டுவரப்படும் என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த அதிரடி உரையால் பேரவையில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. கொதித்தெழுந்த எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினர்களும் அவையில் கடும் அமளியில் ஈடுபட்டு முதல்வர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்களை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினர். சலசலப்பு அதிகரித்ததை தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் இந்த விவகாரத்தை வெறும் அரசியல் மேடை பேச்சாகவோ அல்லது பேரவை விவாதமாகவோ மட்டும் விட்டுவிடாமல் முறையான சட்டப்பூர்வ ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் துறைவாரியாக நடைபெற்ற நிதி பரிமாற்றங்கள், முக்கிய அரசு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்ட விதம் மற்றும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் முறைகேடாக கைமாறிய தொகைகள் தொடர்பான அனைத்து அதிகாரப்பூர்வ ஆவணங்களையும் ஆதாரங்களையும் திரட்டுமாறு தலைமைச் செயலக மூத்த அதிகாரிகளுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைகளின் கணக்குகளும் தீவிரமாக தணிக்கை செய்யப்பட்டு முறைகேடுகள் நடந்ததற்கான ஆவணங்கள் அனைத்தும் தனிப்பட்ட கோப்பாக தயார் செய்யப்பட்டு வருகின்றன. வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திரட்டப்பட்ட ஆவணங்களை ஆதாரங்களாக சட்டப்பேரவை அவையிலேயே நேரடியாக சமர்ப்பித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தாவேக அரசு காய் நகர்த்தி வருகிறது. முதல்வரின் இந்த தீவிர நடவடிக்கை எதிர்க்கட்சி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வெறும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் வழக்கமான நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான மிகப்பெரிய அரசியல் மோதல் களமாகவும் மாறப்போவது உறுதியாகியுள்ளது.